இப்போது ஒரு எம்எல்ஏ எம்பி வந்து ஈஸியாக வந்து ராஜினாமா பண்ணிடுறாங்க. அப்படியே எதிர்கட்சியில் போயிட்டு தாவுறாங்க, எதிர்கட்சியில் போயிட்டு ராஜினாமா பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா வந்து உள்கட்சிக்குள்ளே ஒரு பூசல் இருந்தால் அதை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு வேறு கட்சியில் புதுசாக ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்களாம் யார்? அப்போ அவங்களாம் என்ன, மக்கள் எல்லாம் என்ன பைத்தியக்காரர்களாக என்ன? ஒன்றுமே புரியல நம்மளுக்கு. ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு, மக்களால் தேர்வு செய்யக்கூடிய ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு அவ்வளோ லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்களோட ஈகோஸ்டிக்லால் இவங்களோட அடுத்த பதவிக்காகவும் அடுத்த ஒரு இன்னொரு முறை அவங்க பதவி வரணுன்றதுக்காகவும் இருக்கிற பதவியை திறந்துட்டு வேற ஒரு இடத்துல போய்ட்டு ஜாயின் பண்ணுறாங்கன்னா, இவங்களோட அரசியலெல்லாம் என்ன நீங்கள் பார்க்கணும். இந்த அரசியலாக எவ்வளோ ஆபத்தானதுன்னு நம்ம பார்க்கணும். இந்தமாரி அரசியல்வாதிகளுக்கு திரும்பவும் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பவும் வந்து குட்டி சொரா போகிறது நீங்கள் மட்டும்தான். காசை வாங்கிட்டு ஓட்டு போடும்போதே நீங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி அனுபவிக்கிற கொடுமைகளை இன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். சீரியஸாக சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாட்டில் எல்லாத்தையும் இழுத்து மூட்டு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய சுயநலத்துக்காகலாம் எங்கள் அரசியல், பதவிக்காக அரசியலுக்கு அதுக்கு ஒரு கூட்டம் வந்து எப்படி சொல்கிறது, சப்போர்ட் பண்ணிவிட்டு சுற்றிட்டுருக்குது. நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்டம் இப்போ வந்து நம்மளை கமெண்ட் செக்ஷனில் கடிக்கிறதுக்கு வருது. என்னென்னா பண்ணிட்டு போங்க. ஆனால் இந்த மாதிரி தவறு செய்யும் பட்சத்தில் இவர்கள் எல்லாம் வந்து புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரின்ற ஒரு பட்ச சூழலாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்களேன், இது சரியா தப்பா அப்படி சொல்லிட்டு.